புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களின் உரிமத்தையும் ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரிடம் கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சுற்றுலா நகரமான புதுச்சேரி 100க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் தற்போது இயங்கி வருகிறது. இங்க வார இறுதி நாட்களில் அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வருவதால் நள்ளிரவு 12 மணி, அதாவது அனுமதிக்கப்பட்ட நேரங்களை தாண்டி இயங்க வந்ததால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றது. இதனால் நேர கட்டுப்பாடு மீறி செயல்பட்டதாக 10க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் உரிமையை தற்காலிகமாக ரத்து செய்த நிலையில் இந்த ரெஸ்டோ பார்களால் சட்டம் ஒழுங்கு மற்றும் கலாச்சார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அதிமுக சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரியினுடைய கலெக்டர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிறிது நேரம் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக அதிமுக சார்பில் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து இந்த ரெஸ்டோ பார்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் அல்லது ரெஸ்டோ பார்களை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாநில செயலர் அன்பழகன் தலைமையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.